ஒரு புள்ள டெத் ஆகிருக்கு தான். அப்போ நீங்கள் இதுவரை சட்டத்திட்டத்துக்கு மாறாக எங்கட போராட்டம் இருக்கார். விடுமுறை இல்லாமல் கூட அவர் இங்கு பணியாற்றும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை வைத்தியசாலை வாயில வந்து தலைவர் கபில பெர்னாண்டோ 9 மாகாணத்தின் சாய்த்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முல்லைத்தீவில் முள்ளியவள பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல் இது ஒரு பிரபலியமான ஒரு வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவன் உறவினர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது என்னதுக்காக அந்த போராட்டம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுமி வந்து ஒரு பெரிய சுவையினமை காரணமாக தான் இந்த இடத்த கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சிறுமியை இப்போ இந்த குணமாகி இப்போ அதுக்கு பிறகு இறந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு விமர்சனம் வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸால் அந்த உறவினரால் அது வைக்கணும். அது உண்மையாக போய் உங்களுக்கு தெரியாது. அது சம்மந்தமாக இங்கே மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அதான் பார்க்க போகிறீங்க. என்ன சொல்லினோம் ஏன் சொல்லினோம்னா காலையில் முழுமையாக பாருங்கள். நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லினோம். மறக்காமல் சேனலுக்கு சார்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு நீங்கள் தான் நாங்கள் போடுற காலையில் உங்களுக்கு வரும். காலை திறந்து வர நீங்கள் நடக்குதுன்னு என்ன பிரச்சனை போகுதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க உறவுகள் வந்து இந்த ஆஸ்பத்திரி முன்னால் வந்து ஒன்று வைக்கணும். அதான் நாங்கள் சட்டத்திட்டத்துக்கு மாறாக எங்கட போராட்டம் இருக்காது. போராட்டம் மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கு. மக்களுக்காக விளங்குது. சரி, அது பிரச்சனை இருக்காங்க. முல்லைத்தீவு மக்களே பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்க்கக்கூடியா இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் வந்து இப்போ தங்களுடைய போராட்டம் வந்து முன்னெடுக்க போயினோம். நாங்கள் உள்ளே போயின்னா உள்ள என்ன நடக்கிறோன்றது தெரியாது. மக்கள்கிட்ட பிரச்சனை மக்கள்கிட்ட தீர்வு நாங்கள் அவர்கிட்ட கொடுப்போம். அவர் அதுக்குரிய நாங்கள் இப்போ தீர்வு கேட்கத்தானே வந்துருக்கோம். ஒரு பிரச்சனை நடந்துட்டு எந்த பிரச்சனை ஒரு தொடர்ந்து நடக்கூடாது. கட்டாது. இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் வசிக்கிற மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து இந்த பிள்ளைக்கு நீதி வேண்டி இந்த வைத்தியசாலைக்கு முன்னால் வந்து போராட்டம் செய்யணும். அதாவது மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்னால் தான் இந்த போராட்டம் நடக்குது. இந்த பதாதைகளை பாருங்க. பதாதைகளை வாய்ச்சி பாருங்க. எழுதிருக்கணும். அதை அவன் சக தோழிகள் கூட இந்த இடத்துல வந்திருக்கணும். உறவுகள் வன்னி மக்கள் பிரச்சனைக்காக 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் பார்த்தீங்கன்னா ரவிகரன் எம்பியும் மற்றது செல்வம் அடக்கநாதன் அவர்களும் இந்த இடத்துல வருகை தந்திருக்கிறோம். இதே தவறு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிள்ளைக்கும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பேரும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். எவ்வளோ பள்ளி மாணவர்கள் இந்த இடத்துல வந்து கலந்து கொள்கிறார்கள் பாருங்க.
கிராம அமைப்புகள் இணைந்து கேட்டதற்கு அமைய இக்கவன ஈர்ப்பு போராட்டமானது என் தலைமையில் நடைபெறுகிறது. நினோயாவின் உயிரிழந்ததற்காக நீரை கோருவதற்காகவும் அதே போன்று இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் செய்த இவை தவிர வேறு நோக்கத்திற்காக கவனஈர்ப்பு போராட்டம் நகர்த்தப்படாது. இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கவும். மீண்டும் கவனஈர்ப்பு போராட்டத்தின் நோக்கம் டினோயா உயிரிழந்ததற்கு நீதி கோருதல், அதே போன்று இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது, உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் செய்தல். இதுவே கவனஈர்ப்பு போராட்டத்தின் நோக்கமாகும். இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கும். முல்லைத்தீவு பிரதேசத்தில் சிலாவத்தை கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவன் 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 7:20க்கு சாதாரண உணவு ஒவ்வாமைக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு 7:20 மணி அளவில் கொண்டு வரப்பட்டார். அவர் முதலாவதாக ETU அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு முதற்கட்டமாக ஹைட்ரோகோர்டிசோன், பிரிட்டன் போன்ற மருந்துகள் வழங்கப்பட்டு அவரது சாதாரண ஒவ்வாமை குணமாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் 13 வயது சிறுமி என்பதால் அதற்குரிய மருத்துவரிடம் அவர் தீவிர சிகிச்சை பிரிவு வைத்தியரால் அழைக்கப்பட்டார். குழந்தைகள் மருத்துவர் அவருக்கு 4.5 மில்லிகிராம் அட்ரினலின் என்ற மருந்தை எழுதி கொடுத்தார். அதனை அந்த நர்ஸ் அதாவது தாதி கேட்டார், நீங்கள் இது நான் ஏற்றலாமான். அப்பொழுது அவர் சொன்னார், பிரச்சனை இல்லை, 4.5 மில்லிகிராம் ஏற்றலாம் என்று கூறினார். தொடர்ந்து அவர் ETO தீவிர சிகிச்சை பிரிவு டாக்டரிடமும் கேட்டுள்ளார், இதை ஏற்றலாமா என்று. அவர் கூறினார், பிரச்சனை இல்லை, அம்மா சொன்னால் நீங்கள் அதை ஏற்றலாம்னு சொல்லி. அப்ப உண்மையாகவே அந்த அட்ரினலின் மருந்தானது 1 மில்லிகிராம் மருந்துக்கு 9 ml நோமல் சேலனில் ஐதாக்கி அதில் அரைவாசியே பெரியவர்களுக்கு ஏற்ற வேண்டும். ஆனால் இங்கு 4.5 மில்லிகிராம் மருந்தை நேரடியாக வழங்கியதால் 7 நிமிடத்தில் டினோயாவின் உயிர் பறிக்கப்பட்டது. பின்னர் மருத்துவ முறைக்கமைய அந்த இதயங்களை அமர்த்தி அப்படி இப்படி செய்துதான் 10-20 வரைக்கும் அவர் இறந்ததாக பின்னர் கூறப்பட்டது. ஆனால் ஊசி ஏற்றி 7 நிமிடத்திலேயே பிழை இறந்துவிட்டது. அப்ப இதற்கான தகவல்கள் நாங்கள் பூரணமாக சேகரிக்கப்பட்டு பின்னர் தான் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது எங்கள் ஜனாதிபதி அவர்கள் மதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நம்பி நாங்கள் அந்த மகஜரை முதலாவதாக அவருக்கும் தொடர்ந்து எங்கள் சுகாதார அமைப்பினருக்கும் மற்றும் எங்கள் மாகாண சபை பாராளுமன்ற உறுப்பினர் தூண ரவிகரன் அவர்களுக்கும் மற்றும் செல்வம் அடைக்காலன் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கும் மற்றும் மனித உரிமை பேரவை அவைகளுக்கும் நாங்கள் இந்த மனுவை கொடுக்கிறதுக்காக அமைதியாக இரு கரைகளிலும் இருந்து நாங்கள் இந்த இதை கையளிக்க வந்திருக்கிறோம். ஆகவே இந்த கிராம அமைப்புகள் இணைந்து செய்யும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் சிலாவத்தை கிராமத்தை சேர்ந்த கிராம அபிவிருத்தி சங்க தலைவரும் அதில் உறுப்பினர்களும்
இது தொடர்பாக சில கருத்துக்களை வழங்குவார்கள். பிறகு அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக எமது ஆர்ப்பாட்டத்திற்கு வழி சேர்க்கும் அனைத்து மக்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அன்றைய தினம் அதாவது 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 ஆண்டு எமது மாவட்ட வைத்தியசாலையில் எமது கிராமத்தை சேர்ந்த டினோஜா என்ற அந்த சிறுமி உணவு ஒவ்வாமை காரணமாக அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்த வேளை அவருக்கு உடனடியாக வைத்தியர்களால் சிகிச்சை வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட சிகிச்சை உடனடியாக வழங்கி அவருடைய ஒவ்வாமைக்கான மருந்துகள் ஏற்றப்பட்டு அவர் சாதாரண நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு உடனடி அதற்கு மேல் அவர் இறக்கக்கூடிய கட்டங்களோ அல்லது அவ்வளவு அதி தீவிரமான ஒரு நோயாகவோ அது இல்லை. அவ்வாறு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த வைத்தியர் குறிப்பிட்ட வைத்தியர் திடீரென்று தானாக முன் ஒரு மருந்தை ஏற்றி இருக்கிறார். அது அந்த மருந்தானது ஒரு வயது கூடின நபருக்கு ஏற்றுவதானால் கூட அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை மீறிய அளவை ஏற்றி அந்த குழந்தையை படுகொலை செய்திருக்கிறார் என்றுதான் நான் கூற வருகின்றேன். அது சாதாரண இறப்பல்ல, ஒரு படுகொலையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த குழந்தைக்கு நீதி கூறியும் இனிமேல் இந்த வைத்தியசாலையிலோ வேறு வைத்தியசாலையிலோ அவ்வாறான உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த கண்டன பேரணியை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த கோரிக்கை இன்னொரு கோரிக்கையாக அந்த வைத்தியர் இங்கிருந்து இடமாற்றப்பட்டாலோ அல்லது வேற வைத்தியசாலைகளுக்கு சென்றாலோ இவ்வாறான மருத்துவ தவறுகளை செய்தவரை மருத்துவங்கள் காப்பாற்றுவதனால் வேறு மேல்மட்ட அதிகாரிகள் அவரை காப்பாற்றுவதனால் அவர் இன்னொரு வைத்தியசாலைக்கும் போய் அதே தவறைத்தான் செய்ய போகிறார். அதனால் இன்னொரு குழந்தைக்கும் இவ்வாறான சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பேரணியை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். அந்த வைத்தியர் நான் அறிந்தவரை பல்வேறு வைத்திய நண்பர்களோ என்னுடைய நண்பர்கள் கூறியதன்படி பார்த்தால் அந்த வைத்தியர் ஒரு வைத்தியர் மட்டங்களில் ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவருடைய தாய் தந்தை சகோதரன் எல்லாம் வைத்தியர்களாக இருப்பதனால் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி நடைபெறுவதாகவே நாங்கள் அறிய முடிகின்றோம். ஆகவே இந்த வைத்தியரை காப்பாற்றாமல் அவருக்குரிய தண்டனையை வழங்கி அவரை இந்த வைத்தியத்துறையிலிருந்து நீக்குவதே மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சேவை இந்த வைத்திய மேல்மட்ட அதிகாரிகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கம் அதை செய்யும் என்ற நம்பிக்கையில் இவ்விடத்தில் கொடுக்கின்றோம். நன்றி. இலங்கையில் உள்ள மாவட்ட பொது மருத்துவமனைகளிலே முல்லைத்தீவு மன்னாரும் தான் மிகவும் பின்தங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது மாவட்ட பொது மருத்துவமனையிலாவது சிறந்த மருத்துவ வசதி காணப்பட வேண்டும். ஆனால் முல்லைத்தீவும் மன்னாரும் இன்று வரை ஏனைய மாவட்ட மருத்துவமனைகளுக்கு நிகராக இல்லை. வளங்களில் இன்னும் சமத்துவமற்ற நிலைமை. இது பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக சாதித்து வருகின்றோம். அதற்குரிய விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன். எங்களின் பிள்ளை டினோஜாவின் மரணம் ஏற்றுக்கொள்ள இயலாது. மருத்துவமனைக்கு உள்ளும் புறமும் பலராலும் மருத்துவமனை மீதான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதிக அளவாக மருந்து பிள்ளைக்கு வழங்கப்பட்டமையே மரணத்துக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். பிள்ளையின் மரணத்துக்கான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர் சிலரின் அசமந்த போக்கு முறையற்ற மருந்து வழங்கல் காரணமாக இருந்தால் அவர்கள் முறைப்படி தண்டிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனை நிகழும் போதும் அது தொடர்பில் பணிப்பாளரோடு கலைக்க முனைந்தால் அவர் கொழும்பில் இருக்கிறார் என்ற தகவல் வருகின்றது. மருத்துவர்கள் தொலைபேசி வழியில் மருந்துகளை பரிந்துரைக்கின்றார்கள் என்ற முறைப்பாடு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுகின்றது. இறுக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன. முன்னைய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள். மருத்துவத்தை மதித்தார்கள். மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள். ஒரு மரணமேனும் நிகழ்ந்துவிடக் கூடாது என
இரவு பகலாக உழைத்தார்கள். இப்போதுள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என எண்ண தோன்றுகின்றது. இங்கு கூடியிருக்கின்ற அவ்வளவு மக்களும் ஓரிருவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசமந்த போக்கோடு மருத்துவ சேவை வழங்கப்படுவதில் அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிழை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகின்றார்கள். அரசு இதில் உடனடியாக தலையிட்டு நீதியான விசாரணை நடைபெற வழிபட வேண்டும். தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உணவு ஒவ்வாமையால் ஒரு மரணம் சம்பவிக்கின்றது என்பதை எங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களுடைய தவறுகள் தான் காரணம். வீட்டில் இருந்தும் விடுதியில் இருந்தும் தொலைபேசி வழியில் மருத்துவம் பார்ப்பது இங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் முறையிடுகின்றனர். ஒன்றை யோசிங்களோ, இங்க குணமாக வேண்டும் என்றுதான் மக்கள் வருகின்றார்கள். வைத்தியசாலைக்கு குணமாக போகணும் என்ற நிலையில் வருவதில்லை. ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன். என்னிடம் தரப்படும் அமைச்சர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒழிக்கும். ஆனால் அவர்கள் நீதியான விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இவ்வளவு சிரமமும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அங்க கூட்டி சேர்த்து வந்ததில்ல. ஒவ்வொருவரும் பயப்படுகின்றார்கள். இப்ப நான் அன்றைக்கு கூட்டத்தில் கூட சொன்னேன், அந்த மக்கள் அவ்வளவு பேரும் மாறது மாஞ்சோலைக்கு தான். அதுக்காக நாங்கள் வைத்தியர்கள் எல்லாரையும் குறை சொல்லவில்லை. 1-2 பேர் விடுறதால இந்த சாட்டு அப்படியே சேர்க்கிறது. மாஞ்சோலை வைத்தியசாலையை அந்த பணிப்பாளர் உதவி பணிப்பாளர் சொன்னார் மரணச்சோலை என்று சொல்ல வேண்டாம். நானும் சொல்லுவேன், மாஞ்சோலை மரணச்சோலை என்ற ஒரு இதில்தான் மக்கள் நினைக்கிறார். தயவு செய்து ஒரு நீதியான விசாரணை இவர்களால் கிடைக்காது. எங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஒரு வைத்தியரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாறி மாறி செயல்படுவதாக எங்களுக்கு தவறு நடக்கின்றது. சொல்ல போனால் சிக்கல் எங்களுக்கு வைத்தியசாலை நிர்வாகத்திலேயே இருக்கிறார்களே எனக்கு தவறு சொன்னது, பேர் சொல்ல விரும்பவில்லை. அப்படியாக இந்த வைத்தியசாலையில் கட்டுப்பாடு பணிப்பாளர் இங்க இருக்கணுமா தவிர தந்த வீட்டில் இருக்கிற பணிப்பாளர் இங்க தேவையில்லை. இங்க பணிப்பாளர் ஆஸ்பத்திரியில அல்லது குவார்டர்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய மாதிரி பார்க்கணும். எங்களோட உயிர் மக்களின் உயிர் எத்தனையோ இதுகள் எங்களுக்கு நடக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. யுத்தம் நடந்தது. இப்படியாக இருக்க இந்த மாஞ்சோலை ஓடிவிட்டால் இப்படி ஒரு நிலைமை என்று மக்கள் முறையிடுகின்றார்கள். தயவு செய்து இது அதிகாரிகளுக்கோ அல்லது உயர்மட்டத்துக்கோ நாங்கள் கொண்டு செல்வோம். ஆனால் நீதியான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். உரியவர்கள் பிழைவிட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வைத்தியர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறார். பல வைத்தியர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறார். விடுமுறை இல்லாமல் கூட அவர் இங்கு பணியாற்றுகிறார். அவ்வாறு இங்கு இன மதம் வேறுபட்டோ மொழி வேறுபட்டோ புலிசாரண பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா பணிப்பாளர் வந்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல ஒரு வைத்தியசாலைக்கு வருகின்ற போது தான் மீண்டும் திருப்பி வீட்டுக்கு போவேன் என்றுதான் நம்பிக்கையோடு வருபவர்கள். இந்த மன்னாரிலும் இங்கே முல்லைத்தீவிலும் அந்த ஒரு மக்கள் நம்பிக்கையற்ற நிலையிலே இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. முல்லைத்தீவு 29/12/2025 கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி செயலகம் கொழும்பு இலங்கை மருத்துவ சேவை குறைபாட்டால் உயிரிழந்த கோனேசன் நோயாளியின் மரணத்துக்கு நீதி கோருதல். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர்களின் சேவைகள் அர்ப்பணிப்புகள் நேர்த்தியாகவும் ஆற்றுகை தரம் காணக்கூடியதாகவும் தற்பொழுது காணப்படுகிறது.
பல வைத்தியர்கள், தாதியர்கள், சித்தூழியர்கள் தியாகத்துடனும் அளப்பரிய சேவைகளை செய்து வருகின்றார்கள். ஒரு சிலர்னாலே மாத்திரம் டினோயா போன்ற நமக்கு தெரியாமலும் பல உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கலாம். அவ்வகையில் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த கோனேசன் டினோயாவிற்கு நடந்த சம்பவமானது 21/12/2025 அன்று மாலை 7:20 மணியளவில் சாதாரண உணவு ஒவ்வாமை காரணத்தினால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்தியர்களால் இவருக்கு ஹைட்ரோபொட்டேஷன் மற்றும் பிரிட்டோன் என்ற மருந்துகள் வழங்கப்பட்டு ஒவ்வாமை கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது. எனவே குறித்த சிறுமிக்கு வளமையாக வரும் சாதாரண உணவு ஒவ்வாமையே இதுவாகும். ஆனாலும் அந்த வேளையில் 11 வயது சிறுமி என்பதால் குழந்தை நல வைத்தியர் ஒருவருக்கு சிறுமி மாற்றப்பட்டார். அந்த வைத்தியர் 4.5 மில்லிகிராம் அதிர்நீரினை இக்குழந்தைக்கு பரிந்துரைத்தார். தாயார் ஒருவர் அந்த அளவினை அக்குழந்தைக்கு வைத்தியரிடம் கொடுக்க முடியுமா என்று கேட்ட பொழுது அந்த குறிப்பிட்ட குழந்தை நல வைத்தியரும் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவின் வைத்தியரும் இணைந்து அந்த அளவினை மீண்டும் பரிந்துரைத்தனர். ஆனால் நாம் அந்த வகையில் இம்மருந்தானது 1 மில்லிகிராம் அதிர்நீருடன் 9 மில்லிலிட்டர் சாதாரண சேரனை கலந்து அதில் அரைவாசி மட்டுமே பெரியவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் 4.5 மில்லிகிராம் அதிர்நீரை இச்சிறுமிக்கு வழங்குவதன் காரணமாக அந்த சிறுமி 7 நிமிடங்களிலே இறந்ததாக அறியப்படுகிறது. இம்மருந்து இச்சிறுமிக்கு இவ்வளவில் வழங்கப்பட வேண்டும்? கொலை செய்வதற்காகவா? சாதாரணமாக நடந்து வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளையை பிணமாகவா தருவது? இப்பிரச்சனை ஏன் ஏற்பட்டது? முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் என்ன குறைபாடு உள்ளது? சகல மனித வளம், குறிப்பிட்ட அளவு பௌதிக வளம் அரசாங்கத்தால் வழங்கப்படுவதை நாம் அறிகிறோம். மக்களாகிய நாம் தொடர்ச்சியாக அவர குரல் கேட்டு இருப்பதற்கு கல்வியற்ற ஒரு சமூகம் அல்ல. ஆகவே நாங்கள் தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக தீர்வினை பெற்றுத் தருமாறு வேண்டியிருக்கிறோம். கோரிக்கை: டினோயாவிற்கு நடந்த கொலை தொடர்பான உண்மைத்தன்மையை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியருக்கும் தாதியர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து அரச சேவையில் அமர்த்த அனுமதிக்கிறீர்களா? அரசாங்க சேவைகளை அழிக்கவோ கிழிக்கவோ காணாமல் ஆக்கவோ செய்ய உங்கள் அதிகாரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளீர்களா? தொடர்ந்து இவ்வாறான நீதி நெறிமுறைகளுக்கு
முரணாக செயல்படும் வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்கள்? வைத்தியசாலையை திறம்பட நடத்துவதற்காக கொலை சம்பவங்கள் நடந்திருக்க பாதுகாப்பான தரமான சிகிச்சை முறை வழங்க பணிப்பாளர் எதிர்காலத்தில் திட்டங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சிற்றூழியர்கள் தாதியர்கள் அரசாங்க கடமைகளுக்கு ஒழுங்காக சமூகம் அளிக்கிறார்கள் என்பதனை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் 15 நாட்கள் வேலை செய்யும் வைத்தியர்களும் முழுமாத சம்பளமும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. எந்த அனுமதியும் இல்லாமல் விடுமுறைகளை எடுக்கும் வைத்தியர்களுக்கு முழுமாத கொடுப்பனவுகளை பெறுவதற்கு ஏன் துணை போகிறீர்கள்? கண் சிகிச்சை பிரிவில் கிழமையில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தினங்களில் மட்டும் நடைபெறுகிறது. ஆனால் இவ்வைத்தியசாலையை நம்பி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த சேவையினை நாடி வருகிறார்கள். எனவே தினமும் கண் சிகிச்சை பிரிவு செயற்பட கோரிக்கை விடுக்கிறோம். வைத்தியர்கள் கடமை நேரத்தில் கடமை அலுவலகத்தில் நிற்பதனை உறுதிப்படுத்துதல் வேண்டும். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் அவர்கள் கிழமை 2 நாட்கள் மட்டுமே கடமையை ஆற்றுவதாக தெரிய வருகிறது. மீதி நாட்களுக்காக வேலையை வைத்தியசாலையுடைய நிர்வாக உத்தியோகத்தர் ஏஓ ஆற்றுகிறார். அந்த நிர்வாக உத்தியோகத்தில் முறைகேடான நடவடிக்கைகளினால் மருத்துவ சமூகம் பின்னடைவை சந்திருக்கிறது. அத்துடன் இந்த வைத்தியசாலையில் அரச ஊழியர் ஒருவரை தனது வீட்டு பணிக்கு இந்நிர்வாக உத்தியோகத்தர் அமர்த்தியுள்ளார். இக்காலத்திலும் இவ்வாறு நடைபெற உடன்படுகிறீர்களா? இவரை பணி நீக்கமோ அல்லது இடமாற்றமோ செய்வதன் மூலமாக மாத்திரமே இம்மாவட்ட பொது வைத்தியசாலையில் இது போன்ற நிகழ்வுகளை இனிவரும் காலங்களில் தவிர்க்க முடியும். இவற்றிற்கான உடன்பதிலனை மக்களாகிய நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். பிரதி சுகாதார அமைச்சர் கொழும்பு, செயலாளர் நாயகம் சுகாதார பணிமனை கொழும்பு, கௌரவ ஆளுநர் வடக்கு மாகாணம், மாகாண செயலாளர் முல்லைத்தீவு, செயலாளர் மாகாண சுகாதார சேவைகள் பணிமனை வடக்கு மாகாணம், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முல்லைத்தீவு, பணிப்பாளர் மாவட்ட பொது வைத்தியசாலை முல்லைத்தீவு, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் து ரவிகரன் முல்லைத்தீவு, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடங்கலநாதன், சுதந்திர மனித உரிமைகள் பேரவை வடக்கு மாகாணம். 1000க்கு மேற்பட்ட கையெழுத்துடன் அவருக்கான மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. தம்பி சொல்லிவிடுங்க. 1000க்கு மேற்பட்ட கையெழுத்து அவருக்கான மகஜர்
வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நான் ஒரு மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன், அது கூட பார்க்கலாம்னு சொல்லுவோம். கரெக்டாக இந்த மெடிக்கல் வார்டு வந்துட்டு ஒன்று தான் அது கூட செஞ்சுருக்கிறேன். ഇതിലേക്ക് വന്നപ്പോൾ 2 വാട്ട് എടുത്തേക്ക് ഒന്ന് തൽക്കാലിക വാട്ടുണ്ട് എയർഫോഴ്സ് ആണെങ്കിൽ അടുത്ത നിരന്തര ബിൽഡിംഗ് കൊണ്ടും വേലയിൽ ആരംഭിക്കപ്പെട്ടിരിക്കാം വന്നിട്ട് சம்பந்தமான பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். நான் சுகாதார அமைச்சருக்கு நிறைய கடமைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் பௌதிக வள அபிவிருத்தியையோ அல்லது வைத்திய பற்றாக்குறையோ கேட்பதற்காக நாங்கள் வரவில்லை. நாங்கள் அதாவது சாதாரண உணவு ஒவ்வாமைக்காக நாங்கள் புவனேசன் தினோயாவை சேர்த்தோம். அவர் குணமாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதற்கான விடயத்தை மட்டும் நமக்கு தெளிவுபடுத்துமாறு பணிவாக கேட்கிறோம். සම්බන්ධයෙන් අවශ්‍ය විමර්ශනය කරන්නයි කියලා මට සුදුසුකම් සෞඛ්‍ය අධිකාරිතුමා දැනුණා. ඒත් එක්කම පළාත් සෞඛ්‍ය අධිකාරිතුමා දැනුණා මේ සම්බන්ධයෙන් මට කියන්නේ. මම ඒත් එක්කම මම කිව්වා මේ ඕපනය දානමය කරන්න එපා. ඒ නිසා පිටින් කියන්නේ පොලිෂන් කප් කියන්නේ වීඩියෝ ඔෆ් එකෙන් කට්ටිය දාලා මේක කරන්න කියන තමයි වීඩියෝ කරන්නේ. சம்பந்தமான அந்த விசாரணை கொண்டு மாகாண சபையை அறிவிக்கிறார். அது சம்பந்தமான அறிக்கை பாராட்டலாம். விசாரிக்காம நீங்கள் அதை விசாரிக்கிறதுக்கு போயிருக்கிறார். කණ්ඩායම සිකුරාදාව හයිදරේ කියන කණ්ඩායම සිරජායු මුන්දනාය නාමතරෝ ඒ කෙනෙක් ආවා. යාපනයේ දිස්ත්‍රික්කයේ නියෝජ්‍ය පළාත් නියෝජ්‍ය සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂතුමා නාමතරෝ වෙන කෙනෙක් ආවා. හයිදරේ කියන කණ්ඩායම කැරෙන්නේ ඒගොල්ලෝ පැය 12ක මූලික විමර්ශනය කරා මොහොතේ சம்பந்தமாக யாழ்ப்பாணத்திலிருந்து 6 பேர் கொண்ட ஒரு குழு வந்து விசாரணை 12 அவர் விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணை செய்ததை நாங்கள் நன்றாகவோ ஆனால் விசாரணை பூரணப்படவில்லை. ஏனென்றால் முக்கியமான நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளவில்லை. நாங்கள் இவரிடம் கேட்டுக்கொள்வது 4.5 மில்லிகிராம் அட்ரினலின் மருந்து வழங்கப்பட்டது உண்மையா என்பதை அவர்களுக்கு தெளிவு. உண்மையா என்பது எங்களுக்கு இருந்தாலும் அவர் விசாரணையில் என்ன தெரிய வந்தது என்பதை எங்களுக்கு விளக்கமாக கேட்கிறோம். පටන් ගත්තට පස්සේ මට කියන්න බෑ දුන්න ඩෝස් එක හරියට වැරදිද කියලා. ඒකට තමයි ඉක්වයර් එක පද කරලා ඉන්නේ. ரைட். அது சம்பந்தமான ஒரு சாதா கமிட்டி அமைச்சிருக்கிறதா அவங்களோட அறிக்கை வந்த பிறகு தான் எனக்கு சரியா சொல்லலைமா. அப்படியெல்லா சார். இப்போ ஒரு புள்ள டெத் ஆகிருக்கு தானே. அப்போ நீங்கள் இதுவரையும் அவியலுக்கு இப்போ டாக்டரோ தாதியரோ அவியலுக்கு எதிராக எதிர் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள். அது தற்காலிகம் உண்மையாகவே
சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம், நாங்கள் சொல்கிற மாதிரி நடந்திருக்கலாம். ஆக இந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்களா இல்லை தொடர்ந்து பணிக்கு வச்சிருக்கிறீங்களா? ඒගොල්ලන්ට ආමාලික නවත්තලා තියෙන්නේ අදාළ ડોක්ටර්ව නවත්තලා තියෙන්නේ ડોක්ටර්ව දෙන්නම නවත්තලා තියෙන්නේ දැනට අවකාශය. ரெண்டு டாக்டரை தற்காலிகமாக நிப்பாட்டிருக்காங்க. தற்காலிகமாக நிப்பாட்டுவதாக பணிப்பாளர்கள் குறிப்பிடுகின்றார். ஆனால் அவர்கள் சேவையில் இருப்பதாகவே வைத்தியசாலை ஏனைய வட்டாரங்களில் இருந்து நாங்கள் தகவல் அறிவோம். அதற்கான தெரிவிக்கிறோம். கன்ஃபார்ம் இல்லாத சொல்லல, அவங்க 2 பேரும் வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அப்படி இடைநிறுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் நாங்கள் சில நம்பிக்கையை கூறுகிறோம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அதாவது மாநில வைத்தியசாலையால் அதாவது முல்லைத்தீவு பொது வைத்தியசாலையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இன்னும் பல உள்ளன. இப்பொழுது நாங்கள் இந்த நோயாளர்களுக்கான கவனிப்பை மேற்கொள்ளும் பட்சத்திலேயே பல உண்மைகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. மற்றும் அங்கங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டவர்கள் இதில் வந்திருக்கிறார். நாங்கள் அவர்களை இந்த கவனிப்பு போராட்டத்தில் கவனமாக கையாளுகிறோம். அவர்களை நாங்கள் வேண்டி இருப்பது நீங்கள் அமைதியாக இந்த கவனிப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை நாங்கள் நேசிப்பதாலும் நம்புவதாலும் இவ்விடத்தை நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை வைத்தியசாலை வாயில் வந்து மக்கள் வந்து முற்றுகட்டு இருக்கிறோம். நீதி கிடைக்கணுன்றது இதில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. கிளர்ச்சிக்கு வந்த ஒரு நிபுணர் இவர் போயிட்டு கொழும்புலேருந்து மாற்றி தலைவர் கபில பெர்னாண்டோ 9 மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் 25 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சுதந்திர மனித உரிமை அமைப்பாளர் யாவரின் சார்பாக எங்களுடைய மிகுந்த ஆழ்ந்த அனுபவத்தை நாங்கள் தினோஷாவுடைய குடும்பத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். මේ අවස්ථාවේදී නිදහස් මානව හිමිකම්